ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியேறிருக்கு. அதாவது உங்கள் சிஎஸ்சி ஐடியில் கடந்த ஒரு மாதமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஐடியை பார்த்தா டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டீஆக்டிவேட் பண்ணப்பட்ட ஐடியை பேமெண்ட் பண்ணி நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். detailseva.cecgovernment.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு உங்களுக்கான சிஎஸ்சி ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க. என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு டேஷ்போர்டில் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது யூ ஹாவ் நாட் டிரான்சாக்ஷன் ஆன் டிஎஸ்பி ஃபார் த லாஸ்ட் 90 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் சிஐசியில் கடந்த 90 நாட்களாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணாத காரணத்தால் நீங்கள் 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெவைவல் ஃபீஸாக 100 ரூபாய் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சிஐசி ஐடி வேணுன்னா நீங்கள் பேனோ ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு விஎல்இக்கான அக்கௌண்ட் வேணான்றவங்க நீங்கள் க்ளோஸ் அக்கௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடந்த 3 மாதமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் பண்ணாத காரணத்தால் 100 ரூபா பார்த்தா பேமெண்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பேனோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உடைய சிஎஸ்சிலேருந்து ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். என்னோட வேலெட்டில் பேலன்ஸ் இல்லாத காரணத்தால் பார்த்தா டாப்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டாப்அப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் பார்த்தா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டாப்அப் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டாப்அப் கொடுத்துட்டு ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹெச்டிஎஃப்சி, அதுக்கப்புறம் பார்த்தா சிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் மணி டு வேலட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. இதில் உங்களுக்கு பார்த்தா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூபிஐ கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கான டாப்அப் அமௌண்ட் பார்த்தா வேலட் ஆகிட்டு லாக் அவுட் ஆகிட்டு திரும்ப நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். இப்போ நீங்கள் அகைன் பேனோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் சிஎஸ்சி பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் திரும்ப என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு வேலட் பின் கேட்டிருக்காங்க. உங்கள் சிஎஸ்சி வேலட் பின்னை கொடுத்துட்டு பே அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணினா போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி தான் பேமெண்ட் ஆகிட்டு ஸோ டேரெக்டாக பார்த்தா உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தா நம்ம சிஎஸ்சி அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லேட்டஸ்ட்டாக சிஎஸ்சி இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கடந்த 1 மந்த்தாக இருக்கட்டும், 2 மந்த்தாக இருக்கட்டும், 3 மந்த்தாக இருக்கட்டும், எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெவைவல் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே 6 மந்த் தான், அதுக்கேற்ற அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. 1 இயர்னா அதுக்கேற்ற அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக வாங்குவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிஐசியில் மந்த்லி ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷனாச்சும் நீங்கள் பண்ண பாருங்கள். இபி பில் பேமெண்ட் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சர்வீசஸ் நீங்கள் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான சிஐசி ஐடி நீங்கள் கண்டினியூ பார்த்தா ஆக்டிவேட்டே இருக்கும். ஏதாச்சும் நீங்கள் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைவல் ஃபீஸு பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் திரும்ப ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியப்படுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாதமாக நீங்கள் ரொம்ப நாளாக டிலே பண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிவைவல் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களுக்கான சிஐசி ஐடியை ஆக்டிவேட் பண்ணிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் ஆச்சும் நீங்கள் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.